பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தேர்டுனா என்ன, எலிமினேஷன் தானே. எலிமினேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோமோவும் அமைஞ்சிருக்கு. அதில் யார் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக போறா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சேவிங் ஆர்டருமே விஜே சொல்லியிருக்கார். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு வந்த ப்ரோமோ எல்லாமே குப்பை தொட்டியில் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. தூக்கி அப்படியே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன, இன்னைக்கு ஷோ ஒரு நெகட்டிவே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஷோ அப்படின்றத வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி எது அட்ரஸ் பண்ணுமோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்றது எனக்கு மன வருத்தம் இருக்குது. திரும்ப பேசுகிற அப்படின்னும் போது அது எனக்கு கடுப்பாக இருக்குது. அதனால் சொல்கிற மக்களே, ஓகே சரி. விஜேஎஸ் வராரு, வந்தவொடனே இந்த வாரம் யார் வீட்டை விட்டு போக போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ. விஜேஎஸ்க்கு முன்னாடி ஒரு பக்கம் பிரஜன் பேசினாரு, 2 வாரம் கழிச்சு பிரஜன் எலிமினேட்டட். இப்போ விஜிஎஸ் பத்தி அந்த ஹோஸ்டிங் இது இல்லை அது இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் எஃப்ஜே 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் பேசியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு எஃப்ஜே எவிக்டட். ஸோ விஜேஎஸ்க்கு எதிராக பேசி கொஞ்சம் இதுவாக பண்ணிட்டா அடுத்த 2 வாரத்தில் எவிக்டடோ, இது ஒரு பேட்டர்ன் போல இருக்கே மக்களே, அப்படிதான் தோணுது. பிரஜன் பேசி 2 வாரத்தில் காலி, எஃப்ஜே பேசி 2 வாரத்தில் காலி அப்படின்றது தான் நமக்கு தோணுது. பலே பலே. சரி, அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமித் அண்ட் கமருதீனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க. ஆஹா நல்லா, இது அல்லவா சேவிங் ஆர்டரு. அமித் டேஞ்சர் ஜோன்ல இருந்து, அமித் கொஞ்சம் மிட் ரேஞ்சில் இருந்தாரு. கமருதீன் 3rd பொசிஷன்ல இருந்தார் ஓட்டிங்ல. எப்படி கமருதீன் 3rd பொசிஷன்ல இருந்தார் ஓட்டிங்ல, கமருதீன் ஃபர்ஸ்ட் சேவ் தான். அதான் என்னைக்கு நம்ம விஜேஎஸ் நியாயப்படி கரெக்டான அடிப்படை. ஆனால் ஒரு வாரம் சேவ் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் கரெக்டாக அந்த சேவிங் ஆர்டர் படி சேவ் பண்ணார். போன வாரமா அதுக்கு முந்தின வாரமான்னு தெரியல, அது மட்டும் கரெக்டான சேவிங் ஆர்டர்ல சேவ் பண்ணது. ஆனால் இன்னைக்கு என்ன, கமருதீனுக்கு சலங்கையை கட்டி விட்டுருக்காங்க. ஓட்டிங்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க கமருதீன், பயங்கரமா பண்ணியிருக்க கமருதீன்ற மாதிரி சேவ் பண்ணி விட்டோன்னே தலைவன் அடுத்த வாரம் கேப்டன் வேற இறங்கி பயங்கரமா இறங்கி ஆட போறாருன்றது நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சேவ்டு கமருதீன் மற்றும் அமித். இதுல வேற 2 பேரும் ஜோடியா ஒன்னா இருந்தாங்கல்ல பார்வதி கூட, சூப்பர். அடுத்து செகண்ட் சேவ்டு கனி மற்றும் சாண்ட்ரா. ஆனா குசும்பக்காரர்ப்பா விஜேஎஸ். அதுவும் கனியோட பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணல. அட்ரஸ் பண்ணாம சாண்ட்ராவும் கனியும் ஒன்னா சேவ் பண்றீங்கல்ல, நல்லா பண்றீங்க சார். நல்லா அப்படியே தீ மூட்டி வைக்கிறதையும் அழகா கோத்து விட்டு சூப்பரா சேவ் பண்ணிட்டேன். கனி அட பாவீங்களா, என்ன வேற யாரு கூட சேவ் பண்ணியிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் சாண்ட்ரா கூட சேவ் பண்றீங்களேன்றது தான் கனியோட எண்ணமா இருக்கும். இதே மாதிரி தான் சாண்ட்ராவும் நினைப்பாங்க, என்ன வேற யாரு கூடயாவது கூட சேவ் பண்ணியிருக்கலாம், என்ன போய் கனி கூட சேவ் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களே அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இது இந்த பனிப்போர் தொடரணும். ஏன்னா இவர் அட்ரஸ் பண்ணல, அதனால இதுக்கான மன்னிப்பு கேட்க வைப்பேன்றவங்களுக்கு இந்த ரவுண்ட்ல சாண்ட்ரா வெற்றி பெற்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கனியை நினைச்சா தான் நமக்கு பாவமா இருக்கு. ஏன்னா நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்துல நியாயம் கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டது ரொம்ப தப்பான செயல்ன்றது தான் நான் பார்க்கிறேன். ஓகே, அடுத்து 3rd சேவ்டு சபரி அப்படின்றது தெரியுது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ப்ரோமோலே விஷுவல் ஒவ்வொரு கட் பை கட்டா நீங்க எடுத்துட்டு வாங்க. எப்படி ஒவ்வொரு கட் பை கட்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும் சபரி ஒரு இடத்துல காணாம போயிருப்பாருன்றது. ஸோ 11 பேர்ல 4 பேர் சேவ்டு. அடுத்த ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா 7 பேர்ல இருந்து 6 பேர் ஆகிறாங்க. 4th சேவ்டு யாருன்னா அரோரா அவர்கள் அப்படின்றது தான் 4th சேவ்டு. கடைசி 5 பேர் ஆட் சீட்ல உட்கார வைக்கப்பட்ட நபர்கள் பார்வதி, எஃப்ஜே, ஆதிரை, சுபிக்ஷா அண்ட் திவ்யா. இந்த 5 பேர் டான்சர் ஜோன்ல உட்காரப்பட்டிருக்காங்க. இதுல ஒவ்வொருத்தரோட மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோ நம்ம போயிருவோமோ அப்படின்ற ஒரு மரண பீதி குறிப்பா ஆதிரி வேண்டிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே காப்பாத்திரு கடவுளே, எப்படியாவது இந்த வாரம் தப்பிச்சிடணும், அடுத்த வாரம் எங்க ஃபேமிலி வராங்க, இதெல்லாம் பண்றாங்க, தயவு செய்துன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆதிரை உட்காந்துக்கிட்டு எஃப்ஜே ஒரு பக்கம் ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதிக்கும் கொஞ்சம் பயம் இருக்கு. அந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவா தான் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அப்பதானே ஒரு பக்கம் இவங்களுக்கு ஆதிரைக்கு வெற்றி கிடைக்கும். எஃப்ஜே விக்டர்ல சந்தோஷப்படுற மேஜர் ஒரு ஆள் இந்த வீட்டில் ஒரு ஆள் இல்லைன்னா அது பார்வதி தான் அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை. 2வது ஆதிரியா தான் இருப்பாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஆனா ஆதிரை உள்ள இருந்துகிட்டு எஃப்ஜே எவிக்டானா அது ஆதிரியோட வெற்றியை தான் பார்க்கணும். நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணடாடே, நான் வீட்டுக்குள்ள இருந்து உன்னை வெளியே அனுப்புறல, தட் இஸ் மை வெற்றி அப்படின்ற மாதிரி ஆதிரை ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எஃப்ஜே போனதுக்கு அப்புறம் பின்னாடி நீயும் போக போறன்றதுல அது எதிர்பார்க்க மாட்டாங்க. ஷாக்கிங் ட்விஸ்டா அமைய போகுது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எவிக்டட் எஃப்ஜே. இன்னொரு பக்கம் எஃப்ஜே எவிக்ட் ஆனது யாருக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனி ஃபீல் பண்ணுவாங்க, எஃப்ஜே போயிட்டானேன்ற மாதிரி. கனி, விக்ரம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் மெஜாரிட்டியா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எஃப்ஜே போனதால. ஏன்னா அவங்க எல்லாம்
ஒரு தம்பி மாதிரி பார்த்து வளர்த்த ஒரு நபர் போகும்போது வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அந்த வருத்தம் அங்க தெரியும். ஓகே, ஆனா கனி இப்போ இவருக்கு கனியோட மேஜர் நெகட்டிவ் மேஜர் டிராபேக்கு எஃப்ஜேவா தான் இருந்தார். எஃப்ஜேவை நீங்க பல இடங்களை கேள்வி கேட்க மாட்டீங்க, எஃப்ஜேக்கு நீங்க பல இடங்களை சப்போர்ட்டா இருக்கீங்க, மத்தவங்கன்னா ஒரு மாதிரி எஃப்ஜேனா ஒரு மாதிரின்ற மாதிரி குற்றச்சாட்டு அவங்க மேல வந்துகிட்டே இருந்தது. பட் இந்த இடத்துல எஃப்ஜே வெளியேறினது கனிக்கு ஒரு பயங்கரமான பூஸ்டாவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா அவங்களோட நெகட்டிவா இருந்தது அவர் தானே. அவர் போனதுக்கு அப்புறம் கனி இப்ப எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம பிளே பண்ணலாம், இறங்கி ஆடலாம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.